நான் உங்க எல்லாருடைய சார்பா இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறேன். மோடி அவர்களே, உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி ரஜத் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இங்க வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மோடி அவர்களே, தேர்தல் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் உங்களோட எனர்ஜியை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. ஜூன் 4ஆம் தேதி இந்த எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். மோடி அவர்களே, தேர்தல் வரும்போதெல்லாம் நீங்க மக்கள் முன்னாடி வரும்போது இதே மாதிரியான உற்சாகம் மக்கள் கிட்ட தெரியுது. திருவிழா மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அதுலயும் நீங்க சொல்ற முழக்கங்களை வச்சே மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. இந்த முறை நீங்க 400 தாண்டுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு, हौले हौले हो जाएगा प्यार अब की बार 400 पार. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, दिल का भंवर करे पुकार अब की बार 400 पार. அதே மாதிரி चटनी के बिना ढोकला बेकार अब की बार फिर से मोदी सरकार. ஒரு கிரியேட்டிவிட்டியான உதாரணம் கொடுத்திருக்காங்க. साइकिल से जाएं, हाथ से कमल का बटन दबाएं. அதுக்கப்புறம் बेईमानों के लिए मोदी जहर है, गद्दारों के लिए मोदी कहर है और देश में मोदी की लहर है. இன்னும் சிலர் எழுதியிருக்காங்க, முடிவுகள் नतीजों के बाद राहुल होंगे फरार अब की बार 400 पार. இப்படி ஒரு வெறித்தனமான உற்சாகத்தை ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்மளால பார்க்க முடியுது. நல்ல வேளையா உங்க நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை தொகுத்து வச்சிருக்கீங்க. நான் எப்பவும் பயணங்கள்லையும் வேலைகள்லையும் பிஸியா இருக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரும்பாலும் கவனம் செலுத்துறதில்ல. சார், நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதுல எழுதியிருக்காங்க, ஜூன் 1ஆம் தேதி மெஹந்தி, ஜூன் 2 கெஜ்ரிவாலை வழி அனுப்பி வைக்க போறோம், ஜூன் 4ஆம் தேதி பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா, லஞ்சில் அழுகையும் புலம்பலும் ஆரம்பம், 3 மணிக்கு இவிஎம் பல்லக்குல திரும்பிச் செல்லுதல், 5 மணிக்கு எதிர்க்கட்சி வழியனுப்பும் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பிரிவு புலம்பல், 7 மணிக்கு பப்பு இட்டலிக்கு புறப்படுவார். உங்ககிட்ட அந்த கல்யாண பத்திரிக்கை இருந்தா மக்கள் கிட்டையும் காட்டலாம்ல. எப்படி யோசிச்சு பாருங்க சார், இதுதான் அதுக்கான அழைப்பு கார்டு. இதை எல்லாரும் பார்க்கலாம். முடிஞ்சா இத திரையிலையும் காட்டுறோம். இது கல்யாண பத்திரிகைங்கிறத விட வழி அனுப்பும் அழைப்பிதழ்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லுவேன், இந்த நாட்டின் இளைஞர்களின் இந்த சிந்தனை திறன் இருக்கே, இந்த தேர்தல்ல ரொம்பவே ஆக்டிவா செயல்படுது. அதனால தான் அவங்க முழக்கங்களையும் நகைச்சுவை கலந்த கிண்டல்களையும் அதே நேரத்தில் மிக குறைந்த வார்த்தைகள்லையே அவங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. இந்த 400 தாண்டுவோங்கிற முழக்கத்துக்கு
2 பக்கங்கள் இருக்கு. முதலாவது, இது பாஜக உருவாக்கின முழக்கம் கிடையாது. இது மக்களுடைய இதயத்திலிருந்து எழுந்த குரல். மோடிய பொறுத்த வரைக்கும் 2019 2024 வரைக்கும் சுமார் 360 இடங்கள்ல வெற்றி பெற்று வந்திருந்தோம். அதே மாதிரி எப்பவும் எங்க கூட 2-3 கட்சிகள் இருந்தாங்க. அதனால என்டிஏ கூட்டணியை முழுமையா பார்த்தா நாங்க ஏற்கனவே 400க்கு அருகாமையில தான் இருந்தோம். 2019 24 வரைக்கும் பாராளுமன்றத்துல எங்களோட பலம் 400 எட்டி இருந்தது. அதாவது உங்க வீட்ல ஒரு பையன் 90 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா அவனுடைய போட்டியாளர்கள், அதாவது அவனை சுத்தி இருக்கிற காம்படிட்டர்ஸ் யாரா இருந்தாலும் 30-40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க அவங்க கிட்ட மத்தவங்க 40 தான் வாங்குறாங்க, நீ எதுக்கு 90 வாங்கணும், 50 வாங்கினாலே போதும்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லுவீங்க? 90 வாங்கிட்ட, 95க்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி 400 நாம அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம தோழர்கள் கிட்ட நாம இன்னும் உயரத்துக்கு போகணும்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இன்னொன்னு, ஒரு படைப்பாற்றல் மிக்க இளைஞர் ஒருவர் எனக்கு ஒரு யோசனை சொன்னாரு. 370ங்கிற எண் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. இந்தியாவோட சுதந்திர வரலாற்றிலையும் நாட்டின் ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள்லையும் 370வது பிரிவு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல். அதனாலதான் ஒருத்தர் பாஜகவுடைய இலக்கு 370 இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ 370ங்கிற அந்த எண்ணை அதை எனக்கு ஒரு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு நண்பர் தான் சொன்னாரு. அதனாலதான் நாடாளுமன்றத்துல கூட நான் 370ன்ற இந்த எண்ணை பத்தி சொன்னேன். பாஜக 370 இடங்கள்ல வெல்லும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி நடந்தாதான் 370ங்கிற எண்ணோட முக்கியத்துவம் மக்களோட மனசுல பதியும்னு சொன்னாங்க. மோடி அவர்களே, எனக்கு ஞாபகம் இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்க மக்கள் முன்னாடி வந்தீங்க, உங்க சாதனைகளை பத்தி சொல்ல வந்தீங்க. அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு. அவர் அகமதாபாத்ல ஒரு பெரிய ஸ்டேடியம்க்கு போயிருந்தாரு. அங்க கூட இந்த முறையும் ட்ரம்ப் ஆட்சிதான் முழக்கமிடப்பட்டது. ஆனா அவர் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்தாரு. அப்போ உங்க எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் இனிமே அமெரிக்காவோட மோடிக்கு இருக்கும் உறவு பாதிக்கப்படும் சொன்னாங்க. மோடி ட்ரம்போட தான் நெருக்கமா இருந்தாரு, ஜோ பைடன் வந்துட்டாரு. ஆனா பதவிக்காலம் முடியும் போது ஜோ பைடன் உங்களை அழைச்சாரு. ஒயிட் ஹவுஸ்ல உங்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதைய இதுக்கு முன்னாடி யாருக்கும் நாங்க பார்த்ததில்ல. I'm honored to be the first to have you here in 15 years. Prime Minister Modi, welcome back to the White House. I cannot imagine His Excellency Modi getting intimidated or being forced to take any steps or actions that would go against the national interests of India and the people of India. And there is pressure against him, I am aware of that. He really wants to do the right thing for India. He wants to be open, he wants to be supportive of new companies, and obviously, but at the same time, make sure it accrues to India's advantage. I am a fan of Modi, so... I said to my friend, the Prime Minister, before the last time I saw someone on the stage here was Bruce Springsteen, and he didn't get the welcome that Prime Minister Modi has got. Prime Minister Modi is the boss. இதுக்கு முன்னாடியும் நாங்க நிறைய பிரதமர்களை பார்த்திருக்கோம். அவங்களும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா உலகத்தின் சக்தி வாய்ந்த தலைவர்கள், அவங்களே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க, யாரையும் புகழ வேண்டிய அவசியம் இல்லாத தலைவர்கள்.
அவங்க உங்கள பத்தி இவ்வளவு அன்போட இவ்வளவு மதிப்போட பேசுறாங்க. அதே மாதிரி மோடி யார் முன்னாடியும் தலை குனிய மாட்டாருன்னு புட்டின் சொல்றாரு. நம்ம நாட்டோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரதமர்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் அது பெரிய அளவுல தெரியாது. அதே மாதிரி திரும்பி வந்தாலும் வந்துட்டாங்களான்னு மக்களுக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், இதுல மோடிங்கிற தனி மனிதர் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பிரமையில இருக்கக்கூடாது. மோடி ஒரு கருவியா இருக்கலாம். நான் எளிமையா பேசுறதால அந்த எளிமை பயன்படுத்தப்படலாம். ஆனா இந்த மதிப்பு, மரியாதை, பெருமை 140 கோடி இந்திய மக்களுடைய பெருமை. இந்தியாவின் வலிமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். 2013ல தேர்தல் தயாரிப்புகள் நடந்துகிட்டு இருந்தப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன எல்லாருமே சேர்ந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் என்ன அந்த கோணத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்னை பத்தி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ மீடியாவில் என் மேல தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. அவர் ஒரு மாநிலத்திலிருந்து வராரு, அவருக்கு இந்தியாவை பத்தியே புரிதல் கிடையாது, அவர் எப்படி உலக அரங்குல போய் பேசுவாருன்னு சொன்னாங்க. உலக அளவுல இந்தியாவோட கருத்தை எப்படி கொண்டு போவாரு, எப்படி செயல்படுத்துவாருன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி விவாதங்கள் ஆரம்பமாச்சு, என்னுடைய நேர்காணல்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்பவும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் கேட்பாங்க, உங்களுக்கு வெளிநாட்டு அனுபவங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப தேர்தல் இந்தியாவுக்கானது. ஆனா எல்லாரும் முழு அமைப்புமே விவாதத்தை உலக அரங்கம் பக்கம் திருப்பிட்டாங்க. அங்கதான் மோடி சிக்குவாருன்னு. இங்க சமாளிச்சாலும் உலக அளவுல திணறுவாருன்னாங்க. அப்போ வெளியுறவு கொள்கை பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். வெளியுறவு கொள்கைங்கிறது நாட்டோட தொடர்ச்சியான பயணம். ஆனா மோடியை பொறுத்தவரை இனிமே இந்த நாடு தலை குனிஞ்சு எங்கேயும் பேசாது, தலை நிமிர்ந்து மிரட்டியும் பேசாது. ஆனா நேருக்கு நேரு கண்ணை பார்த்து தான் பேசும்னு சொன்னேன். எனக்கு ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்ததே இல்லை. நான் ஒரு காலத்துல டீ வித்துக்கிட்டு இருந்தேன். இவங்க உலகத்தோட மிகப்பெரிய தலைவர்கள், இந்த டீ விக்கிறவன் போய் என்ன செய்ய போறான், இப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. ஆனா எப்பவும் என் மனசுக்குள்ள இருந்த விஷயம், உலகத்தோட பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கும்போது அவங்க உடல் உயரத்திலையும் சரி, தோற்றத்திலையும் அவங்க பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா நான் அவங்கள சந்திக்கும்போது வெறும் மோடி கிடையாது, அவங்க கூட கை குலுக்கும்போது பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் என் கூட இருக்காங்கன்னு தான் மனசுல நினைப்பேன். அவங்க என் கூட இருக்காங்க. 140 கோடி மக்களின் சக்தியோட நான் செயல்படும்போது இந்த உலகம் எனக்கு ரொம்ப சின்னதா தெரியும். என்னோட நாட்டுக்கு எந்த குறையும் இல்ல, திறமையிலையும் வலிமையிலையும் எந்த பற்றாக்குறையும் இல்ல. இப்படி ஒரு நம்பிக்கையில தான் நான் இருப்பேன். அதோட தாக்கம் இயல்பாவே எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவரு வேற மாதிரி இருக்காரே, இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசினது இல்லையே, இப்படி தன்னம்பிக்கையோட நின்னதில்ல, இவரு உறுதியா நிக்கிறாரு, இப்படி நினைச்சு அவங்களோட பார்வையும் மாறும். எங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஜோ பைடன் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் G7 மாநாட்டுல மோடி அவர்கள் எங்க இருக்காருன்னு தேடி வர்றாரு. அது உண்மைதான். நான் தனிப்பட்ட முறையில பல தலைவர்களோட நெருக்கமான வெளிப்படையான உறவுகள் வச்சிருக்கேன். அதிகாரப்பூர்வ பேச்சுகளுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமா பேசுற வாய்ப்பு நிறைய இருக்கும். தொலைபேசியில கூட அடிக்கடி பேசிக்குவோம். அதாவது நான் சுத்தி வளைச்சு பேசுற ஆளே கிடையாது. அப்புறம்
மேகம் வந்தா மழை வரும் அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுற ஆளு கிடையாது. மழை வரும்னா வரும்னு சொல்லிடுவேன், வராதுன்னா கண்டிப்பா வராதுன்னு சொல்லிடுவேன். அதாவது என் பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால தான் உலகம் அதை விரும்புது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அதாவது இப்ப நான் ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலியம் பொருட்களை வாங்குறேன். ஏன்னா உலகம் முழுக்க எரிபொருட்களோட விலை உயர்ந்தா கூட அது மக்கள் மேல விழக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம். எனக்கு எங்க குறைஞ்ச விலையில கிடைக்குதோ அங்கதானே நான் வாங்குவேன். நான் மக்களுக்காக வாழ்றேன். ஒருத்தர் என்ன பாராட்டணுங்கிறதுக்காக நான் எதுவும் செய்யறதில்லை. அமெரிக்கா உங்க மேல கோவப்படுவாங்கன்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சந்தோஷப்படுத்தணும்னா 140 கோடி இந்திய மக்களை தான் சந்தோஷப்படுத்துவேன், வேற யாரும் சந்தோஷப்படுத்துவேன். அதனாலதான் அந்த வர்த்தகத்தை தொடர்ந்தோம். நம்ம நாட்டோட பொருளாதார நலனை பாதுகாக்க முடிஞ்சது. ஆனா அதே நேரத்துல அதிபர் புட்டினோட சேர்ல உக்காந்து தொலைக்காட்சியில என்னால சொல்ல முடியும், இது போருக்கான காலம் இல்லைன்னு. அதனாலதான் உலகத்துக்கு என்ன பத்தி எந்த குழப்பமும் இல்ல. மோடி பேசுறது அவரோட கருத்து மட்டும் இல்ல, இந்தியாவின் மனநிலைன்னு நம்புறாங்க. ஆனா மோடி அவர்களே, இதுக்கு முன்னாடியும் நம்ம தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் போயிருக்காங்க. அப்போ ஒரு எண்ணம் இருந்தது, அமெரிக்கா பக்கம் போயிருந்தா ரஷ்யா கோவப்படும், ரஷ்யா பக்கம் போயிருந்தா அமெரிக்கா கோவப்படும். இந்த அணுகுமுறையை நீங்க மாத்திருக்கீங்க. எனக்கு தோணுனது என்னன்னா, அந்த காலத்துல அப்ப இருந்த அடிப்படை சிந்தனை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தூரம் வச்சுக்கிறது தான் கொள்கையா இருந்தது. நான் வந்த பிறகு அதை மாத்தினேன். உலக நாடுகளோட எவ்வளவு நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணுமோ அவ்வளவு முயற்சி பண்ணேன். அந்த டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டேன். அதனால என்னாச்சுன்னா, ஏ நம்ம கிட்ட நெருக்கமானதை பார்த்ததும் பி நான் பின்தங்கிட்டேன்னு அவரு முன்னாடி வந்துருவாரு. அதே மாதிரி தான் சீக்கும், அவர் மோடி கிட்ட போயிட்டாரு, நம்ம பின்தங்க கூடாதுன்னு டியும் வந்துடும். அதனால இப்ப எல்லாருக்கும் இந்தியா கூட நெருக்கமா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்தியாவோட அருகில வரணுங்கிற ஒரு போட்டியே உருவாயிருக்கு. முன்னாடி வெளியுறவு கொள்கையில தூரம் வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு சுதந்திரம் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப நிலைமை வேற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றேன். நான் இஸ்ரேலுக்கு போறதா இருந்தேன். அப்ப எல்லாருமே இந்த உலக அனுபவம் இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. சார், இஸ்ரேலுக்கு போனா பாகிஸ்தானுக்கும் போகணும்னாங்க. நம்ம நாட்டுல செக்யூரிசத்துக்கு அர்த்தம் இதுதான். அனுமான் கோயிலுக்கு போனா சாயந்தரமா இஃப்தார் விருந்துக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உருவாகி இருந்தது. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இஸ்ரேலுக்கு நான் தனியா தான் பயணம் பண்ணுவேன், அதை பாகிஸ்தானோட சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் பாலஸ்தீனுக்கும் போவேன், நேரடியா பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்ப வரணும்னு முடிவு பண்ணேன். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம நாட்டுல உருவான தவறான நடைமுறைகளுக்கு நாம் பலியாக போறது இல்ல. சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போன முதல் இந்திய பிரதமர் நான் தான். அமைதியா எல்லா நிகழ்ச்சிகளையும் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். 2-3 மாசம் கழிச்சு பாலஸ்தீன் பயணம் நடந்தது. நான் நேரா பாலஸ்தீன் போனேன். அங்க போகும்போது லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டது. நான் ஜோர்டன்ல இருந்து போக வேண்டியிருந்தது. அப்ப ஜோர்டன் மன்னருக்கு அவர் முகமது சாபோட நேரடி வாரிசு. ஜோர்டன் மன்னர் முகமது சாபோட நேரடி வாரிசு. நான் அந்த வழியா தான் வரேன்னு அவருக்கு தெரிஞ்சது. அதனால அவர் தன்னோட நிகழ்ச்சிகளை மாத்திக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க ஜோர்டனுக்கு வாங்க, நாம உட்காந்து பேசலாம். உங்க நாட்டில இருந்து ஹெலிகாப்டர் கொண்டு வர தேவையில்ல, என்னோட ஹெலிகாப்டர்லயே போகலாம். முழு பயண ஏற்பாடும் என்னதுன்னு சொன்னாரு. ஜோர்டன் மன்னர் சில நாட்களுக்கு முன்ன இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த ஒரு பிரதமருக்கு, அது மட்டும் இல்ல, நான் ஜோர்டன் மன்னரின் ஹெலிகாப்டர்ல பாலஸ்தீனுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட 6 விமானப்படை சேர்ந்த 6 போர் விமானங்கள் எனக்கு பாதுகாப்பா கூட பறந்து வந்தது. அதே நேரத்தில் எனக்கு
ஜோர்டன் பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்துது, இந்த பக்கம் இஸ்ரேலும் மரியாதை செலுத்துது. நான் பாலஸ்தீனுக்கு போற விஷயம் இஸ்ரேலுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. நான் எனக்குன்னு சொல்றது மோடியை பத்தி கிடையாது, என் நாட்டை பத்தி சொல்றேன். பாலஸ்தீனுக்கு போகும்போது இஸ்ரேல்ல கிடைச்ச அதே மரியாதை எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, எந்த பாகுபாடுமே அங்க இல்ல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க ஜாவாஹார் துறைமுகம் தொடர்பா ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம் ஈரானோட. அது மத்திய ஆசியா முழுவதுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. நேத்து கூட பார்த்திருப்பீங்க, ஆப்கானிஸ்தானோட தாலிபான் நிர்வாகம் இந்த முடிவை வெகுவா பாராட்டியிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா தடைகள் விதிச்சிருக்கு. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில போர் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பதட்டமான சூழல்ல கூட அங்கிருந்த அதிபர், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ல ஒருத்தர், அவரை இழக்க வேண்டியதா போச்சு. திரு ரைசி சமீபத்துல விபத்துல உயிரிழந்தாரு. அவருடைய மனைவிக்கும் நம்ம அலிகர் யூனிவர்சிட்டிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அது வெறும் அரசியல் உறவு மட்டும் இல்ல, குடும்ப நெருக்கம் வரைக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு. ஒரு நல்ல நண்பர் இழந்த வேதனையும் எனக்கு இருக்கு. ஆனா அவர் மறையறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபாஹர் ஒப்பந்தத்தை நாங்க போட்டு முடிச்சிருந்தோம். மத்திய ஆசியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான முடிவு. உலகத்துல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாட்டோட நலனை மனசுல வச்சு செயல்பட்டா உலகமும் அதை புரிஞ்சுக்கும். நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன், என்னுடைய நாட்டின் கொள்கைகளை மூன்றாவது நாட்டை மனசுல வச்சு நான் உருவாக்க மாட்டேன். என் நாட்டுக்கு தேவைகள் இருக்கு, என் நாட்டுக்கு முன்னுரிமைகள் இருக்கு, அதுபடிதான் நான் செயல்படுவேன். அதே மாதிரி ஒரு விஷயம் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கு. பெரும்பாலான தலைவர்கள் கொரியா போனா ஜப்பானையும் சேர்ப்பாங்க, ஜப்பான் போனா கொரியாவையும் சேர்ப்பாங்க, கிளப் பண்ணுவாங்க. அது எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எங்களை மட்டும் தனியா சந்திக்க கூடாதா? சரி, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் கொரியாவுக்கு தனியா போனேன், ஆனா ஜப்பானுக்கு போகல. ஜப்பானுக்கு போனப்ப கொரியாவுக்கு போகல. அவங்களுக்கு மெசேஜ் போகுது, இந்த மனுஷன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறான்னு. அதனால உலக நாடுகளுக்குள்ள இருக்கிற நுணுக்கமான உறவுகளையும் இழுபறிகளையும் நுணுக்கமா ஆராய்வேன். நான் யாரோட அட்வைஸையும் பின்பற்ற மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியாவை பாராட்டுறாங்க. அந்த மதிப்புக்கான ஒரு உதாரணத்தையும் நாங்க பார்த்தோம். உக்ரைன்ல இருந்து கிளம்பும்போது பாகிஸ்தான் மாணவர்கள் கூட இந்திய தேசிய கொடிய கையில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. இப்போ நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நாடு எடுத்த முயற்சியில ஏதாவது நல்லது நடந்தா அதை ஏத்துக்க முடியாதவங்க அமைதியா இருந்துடலாம். அது பரவாயில்ல, பாராட்ட வேண்டாம், அது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்கு எதிரா இன்னைக்கும் சில பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேக்குறாங்க, உண்மையிலே நீங்க உக்ரைன் தரப்போட பேசுனீங்களா? உண்மையிலேயே புட்டினுக்கு நீங்க பேசுனீங்களா? நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க வேணா கால் டீட்டெயில் எடுத்து பாத்துக்கோங்க. இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. வாய்ப்பே முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. ரெண்டு நாட்டோட தலைவர்கள் நேரடியா பேசி மாணவர்களுக்கு வழி ஏற்படுத்தினதில்ல. அதாவது பிரச்சனை என்னன்னா, இந்தியா தேசிய கொடிக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு இவங்க ஒருபோதும் நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு இங்க எனக்கு கிடைச்ச முதல் அனுபவத்தை நான் சொல்லிடுறேன். நான் விஷயங்களை கவனிப்பேன், ஆராய்வேன், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். இந்த உணர்வு முதன்முறையா நேபாளில் நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப புரிஞ்சுது. அப்ப நம்ம எல்லா உதவியும் செஞ்சோம், அது நம்ம பொறுப்பும் கூட. அது மட்டும் இல்லாம எனக்கு குஜராத் நிலநடுக்கத்துக்கு அப்புறம் நிவாரணப் பணிகள்ல ஒரு நல்ல அனுபவம் இருந்தது. அதனால நானே நேரடியா ஒருங்கிணைந்து பணிகளை முன்னெடுத்தேன். அங்க நான் பார்த்தேன், உலகத்திலிருந்து வந்திருந்த 40 நாடுகளின் மக்களையும் நாங்க உதவி செஞ்சு நேபாளத்திலிருந்து பாதுகாப்பா வெளியேற்றணும். அன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வரைக்கும் மனிதாபிமான உதவி அப்படின்னா அது மேற்கத்திய நாடுகளோட உதவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. இனிமே அதை இந்தியாவை ஏத்துக்கொண்டு நான் முடிவு பண்ணேன். அதனாலதான் கோவிட் காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நாம சீனாவிலிருந்து பல மக்களை மீட்டு கொண்டு வந்தோம், பல நாடுகளை சேர்ந்த மக்களையும் அழைச்சிட்டு வந்தோம்.
யமன்ல பிரச்சனை வந்தபோது வேற நாடுகள்ல இருந்து மக்களை மீட்டு அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சோம். சூடான்லயும் அது போல நடந்தது. அங்க சிக்கியிருந்த வெளிநாட்டு மக்களையும் நாங்க காப்பாத்தணும். இன்னைக்கு உலகத்துல நம்ம பேரே இல்லாத ஒரு துறையில கூட, முன்னாடி இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்தியாவால அதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்க. இப்படிப்பட்ட ராணுவ மீட்புகள்லாம் அவங்க தான் செய்வாங்க, இந்தியாவால முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு என்ன கேக்குறாங்க, எப்படி செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. அத நான் செஞ்சும் காட்டுறேன். அதாவது ஆர்டிகிள் 370 நீக்கினப்போ மத்திய கிழக்கு நாடுகள் கோவப்படுவாங்கன்னு நீங்க கவலைப்படலையா? அரபு நாடுகள் நம்ம மேல அதிருப்தி படுவாங்க, நம்ம வேலைகள் பாதிக்கப்படும் உங்களுக்கு தோணலையா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு என்னுடைய பதில் கொஞ்சம் நீளமா இருக்கலாம். அதுவும் இந்த விஷயத்தை பத்தி ஆழமா யோசிச்சு பேசுற வாய்ப்பு எனக்கு முதல் முறையா கிடைச்சிருக்கு. அதனால சரியா சொல்ல நான் முயற்சி பண்றேன். நீங்க வேற திடீர்னு இந்த கேள்வி கேட்டுட்டீங்க. நம்ம நாட்டுல காஷ்மீரை பத்தி பேசினாலே 70 ஆண்டுகளா அத சர்வதேச பிரச்சனையா மாத்தி வச்சிருந்தாங்க. உலக நாடுகள் பலரும் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடல் பிஹாரி கொஞ்சம் முயற்சி பண்ணி தீவிரவாதத்தை சென்டர் பாயிண்ட் ஆக்குனாரு. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா 370 நீக்கினதுக்கு அப்புறம் உலகம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறது தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அது அப்படியே நேர்மாறாயிடுச்சு. உலகத்துல இந்தியாவை இந்த விஷயத்துல விமர்சிப்பாங்க. இந்தியா நிச்சயமா நெருக்கடிக்குள்ளாகும் அப்படின்னு நினைச்ச நாடுகள் கூட, பெரும்பாலான நாடுகள் அமைதியா தான் இருந்தாங்க. அப்படி பேசினவங்க கூட அது இந்தியாவோட உள்நாட்டு விவகாரம்னாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அரபு நாடுகள் அமைதியா இருந்தாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அமைதியா இருந்தாங்க. ஆனா என் நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இது இன்னைய வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிந்தனையிலேயே ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். 370க்கு பிறகும் நான் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு போயிருந்தேன். அங்கேயே எனக்கு நல்ல மரியாதைகள் கிடைச்சது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. 370க்கு அப்புறம் நம்ம நாட்டை சேர்ந்த 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது 370க்கு அப்புறம் நடந்த சம்பவம். ஆனா அவங்கள உயிரோட திரும்ப கொண்டு வந்தோம். அந்த நேரத்துல மோடி அவர்களே எதிர்க்கட்சி தலைவர்கள் பல கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க. கத்தார்ல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க மரண தண்டனைக்கு ஆளாகி சிறைப்பட்டிருந்தப்போ OIC சொன்னாரு, மோடி சாருக்கு தான் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தெரியுமே, இப்ப என்னாச்சு? உலகத்துக்கே வழிகாட்டி மாதிரி பேசினாரு, இப்ப என்னாச்சு? அதாவது பாத்தீங்கன்னா, கத்தாரியா 2வது வீடு மாதிரின்னு மோடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அவரால எதுவும் செய்ய முடியலையேன்னு சொன்னாரு. ஒண்ணு அவங்க மோடிய முழுசா புரிஞ்சிக்கல, அல்லது அவங்க மோடிய பத்தி பேசினா ஊடகங்கள்ல கொஞ்சம் கவனம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மோடியோட பிராண்ட் என்னன்னா, மோடிய பத்தி பேசினாலே இந்த மோடிய திட்டினா கூட அவங்களுக்கு கவனம் கிடைக்கும். அதனாலதான் வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேற யார திட்டினா என்ன பலன் கிடைக்கும்? அதனால மோடிய திட்டுறாங்க. எல்லாத்துலயுமே அவசரம். எப்பதான் புரிஞ்சுக்குவாங்க? அவரு அமைதியா இருக்காருன்னா ஏதாவது செய்வாருன்னு புரிஞ்சுக்கணும். பேச மாட்டாரு, செயல்ல காட்டுவாருன்னு. அந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். இவ்ளோ வருஷம் ஆயிடுச்சு, என்னை பத்தி எந்த ஒரு ரகசியம் இல்ல, எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. யாராவது ஒழுங்கா பண்ணணும். மீடியா ஆளுங்களும் பண்றதில்ல, என்ன மன்னிச்சிருங்க. சரியா ஆராய்ச்சி பண்ணுனா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். 3 நாள்ல மோடி இத செஞ்சிருக்காரு, 5 நாளுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு, 7 நாள் கழிச்சு என்ன செய்வாருன்னு கூட சொல்ல முடியும். ஆனா அதுக்கு அவங்க தயாராவே இல்லையே. ஏன்னா ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற எண்ணங்களோட தான் வாழ்றீங்க. அதையே பரப்பணும். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது கிடைச்சா தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதனாலதான் அவங்க கணக்கெல்லாம் தப்பாயிடுது. இந்த தடவையும் 400 தாண்ட முடியாதுன்னு நினைச்சாங்க. கடைசியில நிலைமை என்னாச்சு? இப்போ அவங்களே பாத்தீங்கன்னா 400 தாண்டுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எதிர்க்கட்சியினர் என்ன பேசுறாங்க?
நான் எந்த திசையில கூட்டிட்டு போறேன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. மூணு கட்ட தேர்தலுக்கு அப்புறம் யாரோ அவங்கள கேட்டிருக்காங்க, நீங்க முழு பிரச்சாரத்தையும் மோடி 400 தாண்டு வர மாட்டாருன்னு நிரூபிக்க தான் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புது அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத நான் லாகூருக்கு நேர்ல போய் பார்த்துட்டே வந்துட்டேன். அதே மாதிரி எந்தவித பாதுகாப்பு பரிசோதனையும் இல்லாம நேரடியாவே போயிட்டு வந்தாச்சு. அங்க ஒரு செய்தியாளர் என்ன ரிப்போர்ட் பண்ணாருன்னா, ஹாய் அல்லா தோபா, ஹாய் அல்லா தோபா, இவர் வீசா இல்லாம எப்படி வந்தாரு? டிவியில விவாதமே நடந்தது, இவர் எப்படி வீசா இல்லாம வந்தாரு? சொல்லப்போனா அது ஒரு காலத்துல என்னோட நாடு தானே. முன்னாடியெல்லாம் மோடி அவர்களே, நாம பாகிஸ்தானை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து தாக்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து தாக்கிட்டு போயிடுவாங்க. அது கடந்த கால ஆட்சி காலத்துல நடந்தது. ஆனா இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கறாங்க, யாருன்னே தெரியாதவங்க வந்து தாக்கிட்டு போயிடுறாங்க. விஷயம் அது இல்ல. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க கவலையில இருக்காங்க, அது எனக்கு தெரியும். அந்த கவலைக்கு காரணம் நான் தாங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேதனை தர விஷயம் என்னன்னா, என் நாட்டில் இருக்கிற பொறுப்பான தலைவர், ஒரு பொறுப்பான கட்சியை சேர்ந்தவர், அதாவது கசாப் வந்து நம்ம மக்களை கொல்லல, நம்ம மக்கள் தான் நம்ம மக்களை கொன்னாங்கன்னு சொன்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவா, கசாபுக்கு ஆதரவா ஏன் நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆண்டுகள் பல கட்சியிலிருந்து பேச்சு வந்தது. 26/11 தாக்குதல் நடந்தப்ப அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு வாக்குமூலம் வந்தா, அது பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட வேலை இல்ல, இந்தியர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்போ வெக்கத்துல தலகுனிய வேண்டிய நிலைமை வரும். இத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க ஆளு அங்க இருந்து போயிட்டான், இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு தகவல்கள் வருது. அதுக்காக அவங்க அழறாங்கன்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இருக்கிறவங்க ஏன் புலம்புறாங்கன்னு தான் தெரியல. இங்க இருக்கிற சிலர் இன்னொரு வெக்கக்கேடான விஷயத்தையும் சொன்னாங்க. ராமர் கோவில் திறக்கப்பட போற நேரத்துல உத்தம் தாக்கரே கட்சியை சேர்ந்த ஒரு பேச்சாளர் சொன்னாரு, ராம பக்தர்களை ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க, பாகிஸ்தான் உதவியோட அந்த ட்ரெயின் மேல தாக்குதல் நடத்தப்படும்னு சொன்னாரு. மக்கள் உயிரிழப்பாங்க, கலவரம் நடக்கும், அப்புறம் மோடி அவர்கள் தேர்தல்ல ஜெயிச்சுடுவாருன்னு சொன்னாரு. கலவரம் எதுவும் நடக்கலல்ல, எந்த ட்ரெயினும் எரியல. யாராவது போய் அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க நேரத்துக்கு சரியா மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு, மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கணும். யாராவது போய் அவங்க கிட்ட கேளுங்க. சரி, அந்த கேள்வியை கேட்க முடியலனாலும் குறைஞ்சபட்சம் நலம் விசாரிங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தியாவது கேளுங்க. என்ன நல்ல மனநிலையில இருக்கவங்க சாதாரணமா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. உங்கள மாதிரி ஊடக நண்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கும். போய் அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. யாராவது போய் அவங்க கிட்ட இது கேட்கணும். ஒன்னும் நடக்கல, இருந்தாலும் 400 தாண்டுவோம். நாம பாகிஸ்தானை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அங்க இருக்கிறவங்களோட சில இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தேன். அதாவது சந்திராயன் நிலாவுல தரையிறங்குறப்போ நாங்க ஏற்கனவே நிலாவுல தான் இருக்கோம்னு சொன்னாங்க. பள்ளங்கள் இருக்கு, இருட்டா இருக்கு, மின்சாரம் இருக்கு, தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு கொடியில நிலா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா எனக்கு
நிலாவுல இந்திய நாட்டு கொடி பறக்கணும், அவ்வளவுதான். மறுபடியும் மதசார்பின்மைய பத்தி விவாதம் வந்தது. சந்திராயன் தரையிறங்கின அந்த இடத்துக்கு நீங்க சிவசக்தி தளம்னு பேர் வச்சீங்க. இந்த நாட்டோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, எல்லா விஷயத்தையுமே வாக்கு வங்கி கணக்குல தான் பார்க்கறாங்க. யாராவது சொல்லட்டும், சிவசக்தின்னு பேர் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அது பிரபஞ்சத்தோட சக்தியை குறிக்கிற பேரு. நான் செஞ்ச தவறு என்னன்னா, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நிலாவுல சந்திராயன் தரையிறங்கின அந்த இடத்துக்கு பேரு நான் ஏதாவது பிஜேபி தலைவரோட பேரை கூட வச்சிருக்கலாம். யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அப்படிப்பட்ட பழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் சிவசக்தின்னு வச்சேன். அந்த விஷயம் அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்துக்களிடம் இருக்க அந்த சக்திய நான் அழிச்சிடுவேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட பிறகுதான் எனக்கு தோணுச்சு, அப்ப ஏற்பட்ட தாக்கம் அவங்களுக்குள்ள இன்னும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நான் சிவன் சக்தின்னு 2 பேரையும் சொன்னேன். சிவனுக்கு விஷத்தை தாங்குற வலிமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுல கோவிலும் கட்டி முடிக்கப்பட்டது. அதுலயும் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. இத பாஜகவோட நிகழ்ச்சியா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல எனக்கு தோணுச்சு, இது அவங்களோட தவறான மதசார்பின்மை புரிதலோட விளைவா இருக்கும்னு. இந்த விஷயம் முன்னோக்கி போகாம இருக்க 70 வருஷமா அவங்களாலான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணாங்க. இது இப்படியே நீடிச்சுக்கிட்டு போனா அவங்களோட வாக்கு வங்கி பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ராமர் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாக்கு வங்கி கணக்குக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சே. ஏன்னா அந்த விஷயத்த இனிமே பயன்படுத்த முடியாது. ஆனா அதுக்கப்புறமும் எதிர்ப்பு தொடர்ந்தப்போ 70 வருஷமா செஞ்சதெல்லாம் வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும் இல்லைங்கிறதே எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அவங்க மனசால, செயலால, பேச்சால ராமருக்கு எதிரானவங்க. ராமர் மேல அவங்களுக்கு ஆழமான வெறுப்பு இருக்கு. அதனோட விளைவுதான் இப்பவும் ஒரு சின்ன பையன் ரோட்ல போகும்போது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா நானும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவேன். யாராவது வந்து என்கிட்ட வணக்கம்னு சொன்னா நானும் வணக்கம்னு தான் சொல்லுவேன். யாராவது ஹலோன்னு சொன்னா நானும் ஹலோ சொல்லுவேன். யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா நானும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, அவங்க முன்னாடி யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா அவங்களோட முகமே அப்படியே ஒரு மாதிரியா மாறிடுது. வாயே திறக்க மாட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னே நமக்கு தெரியாது. நீங்களும் ஒரு ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா என்ன ஆகிட போகுது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ராமஜென்ம பூமியின் அறக்கட்டளை நிர்வாகிகளை உண்மையிலேயே நாம பாராட்டணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ராமர் கோயில் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா தான் கட்டப்பட்டது. நீதிமன்றத்துல கூட யார் யார் தடைகளை ஏற்படுத்தினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். 2019 கூட இப்ப தீர்ப்பு சொல்லாதீங்க, அது பிஜேபிக்கு பலனா இருக்கும்னு சொன்னாங்க. அது நீதிமன்றத்துல சொல்லப்பட்டது. காங்கிரஸ் தரப்புல இருந்து தான் சொல்லப்பட்டது. சரி, இதெல்லாம் விடுங்க. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் மரியாதையோட அழைப்பும் கொடுத்தாங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போன மாதிரியே தலைமுறையா நீதிமன்றத்துல இந்த வழக்க நடத்திக்கிட்டு வந்த அன்சாரி குடும்பத்துக்கிட்டையும் போனாங்க. அவங்க பையன் இக்பால் அன்சாரி ராமஜென்ம பூமி வழக்குல எதிர்த்தரப்பாவும் பாபர் மசூதிக்காக நீதிமன்றத்துல போராடினாரு. அவரையும் மரியாதையா அழைச்சி இப்போ நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துருச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்களே இப்ப பாருங்க, முடிவா நாட்டு மக்கள் சொல்லட்டும். இக்பால் அன்சாரியோட குடும்பம் வாழ்க்கை முழுக்க
பாபர் மசூதிக்காக நீதிமன்றத்துல போராடினாங்க. ராம ஜென்ம பூமிக்கு எதிரா போராடினாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன பிறகு அவங்களே வந்து பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உக்காந்தாங்க. ஆனா இவங்க அதை புறக்கணிச்சாங்க. இதனாலதான் அவங்களோட மனநிலை இப்படி இருக்கேன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது, இக்பால் அன்சாரி வந்து ஒரு பணக்காரர் இல்ல, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவரு ராமர் கோவிலோட ஒரு மாடியூல் இருந்தது, அதுவும் பலகையில. அவரு அதை வாங்கிட்டு வந்தாரு. அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஒரு இந்து. அந்த மாடியூல அவருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இக்பால் அன்சாரி அவருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அது அவருக்கு அவரோட உரிமைன்னு தோணுச்சு, அதனால அவரு போராடினாரு. ஆனா நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு அத முழு மனசோட ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னா இக்பால் அன்சாரியோட மத சார்பின்மை சரியா, இல்ல இவங்களோட மத சார்பின்மை சரியா? இதுதான் நாட்டுக்கு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதனாலதான் இப்போ உங்கள மதவாதி, கம்யூனல், மக்களை ஹிந்து முஸ்லிம்னு பிரிக்கிறவர்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒன்னே யாராவது புதுசா டிக்ஷனரி எழுதணும், ஏன்னா எல்லா டிக்ஷனரியும் காலி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன திட்டி திட்டி டிக்ஷனரியில இருந்த எல்லா வார்த்தைகளும் காலி ஆயிடுச்சு. இப்ப புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அதனால திரும்ப திரும்ப ஹிந்து முஸ்லிம்னு சொல்லாம அவங்க வாக்கு வங்கியை தூண்ட முடியல. ஏன்னா எந்த வேலையும் செய்யல. 60 வருஷமா முஸ்லிம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்திருந்தா, அவங்க வாழ நல்ல வீடு கட்டி கொடுத்திருந்தா, கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுத்திருந்தா, அவங்க வீட்டுக்கு மின்சாரம் கொடுத்திருந்தா, குழந்தைகளோட எதிர்காலம் அப்படி எதுவுமே பண்ணலையே. அவங்கள பயமுறுத்தணும், கொன்றுவாங்க, அவங்க வந்தா பெரிய ஆபத்து. அவர் மோடி இப்ப அதுல யோகியையும் சேர்த்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துறது. அதாவது முஸ்லிம் சமூகத்திலையும் இப்போ இந்த விஷயங்களை பார்க்கிற பார்வை மாறிக்கிட்டு வருது. நான் மத தலைவர்கள் பத்தி பேசல. தனிப்பட்ட லாபத்துக்காக பேசுறவங்க எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. நான் அவங்கள பத்தி பேசல. ஆனா எனக்கு பொதுமக்களோட நிறைய தொடர்பு இருக்கு. என்னுடைய அனுபவத்துல இப்படி தூண்டி விடுற பேச்சுகளால மக்கள் எளிதா பாதிக்கப்படுறது இல்ல. தேர்தல் வந்திருக்கு, அதனாலதான் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மோடி அவர்களை இவ்வளவு காலத்துல எந்த தலைவரும் மக்களுக்கு மத அடிப்படையிலான எந்த ஒதுக்கீடும் கொடுக்கணும்னு வெளிப்படையா சொன்னதில்ல. ஆனா நீங்க தேர்தல் மேடையிலேயே வெளிப்படையா சொல்றீங்க. கடந்த ஒரு மாசமா நான் காங்கிரஸுக்கு சவால் விடுறேன். எழுதி கொடுங்க, நான் நாட்டுக்கே உத்தரவாதம் தரேன்னு சொல்றேன். முதல்ல இந்திய அரசியலமைப்பை மாத்த மாட்டேன்னு எழுதி கொடுங்க. 2வது, அரசியலமைப்பை மாத்தி மத அடிப்படையில இடஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்லணும். 3வது, SC, ST, OBC மக்களோட இடஒதுக்கீட்டை பறிச்சு மத அடிப்படையில வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு உறுதி கொடுங்க. எழுதி கொடுங்க. கொடுக்க மாட்டாங்களே. இந்த நாட்டுக்கு எழுதி கொடுங்க. ஒரு அறிக்கை கூட கொடுக்க தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எங்க மேனிஃபெஸ்டோவை பாருங்கன்றாங்க. நான் கேக்குறேன், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது நாங்க ஊழல் செய்வோம்னு எழுதியிருக்காங்களா? ஊழல் செய்வோங்கிற வார்த்தை அவங்க மேனிஃபெஸ்டோல இருக்கா? கடந்த 50-60 வருஷத்தோட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை எடுத்து பாருங்க. ஒரு மேனிஃபெஸ்டோலையாவது அவங்க ஊழலை பத்தி எழுதியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. ஊழல் செய்யறாங்களா இல்லையா? நீங்க ஏன் ஊழல் செய்யறீங்கன்னு நான் கேட்டா சொல்லுவாங்க, எங்க மேனிஃபெஸ்டோல பாருங்க ஊழல் இருக்கான்னு. இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியுமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது நீங்களே பாருங்க. அதே மாதிரி இளவரசர் சொல்றதையும் கேளுங்க. அவங்க மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்தங்கள் கூட மத அடிப்படையில வழங்கப்படும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாலம் கட்டணும்னா இப்போ ஒப்பந்தம் எப்படி கொடுக்கப்படுது? அவங்க கிட்ட எவ்வளவு வளங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கா, என்ன அனுபவம் இருக்கு, ட்ராக் ரெக்கார்டு என்ன இருக்கு, நிதி வலிமை எவ்வளவு இருக்கு, டெக்னாலஜில அவங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பந்தம் கொடுக்கப்படும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இதுலயும் இடஒதுக்கீடு கொண்டு வரும்னு சொல்றாங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பாலம் கட்டணுமா,
இல்ல தேர்தல்ல ஜெயிக்கணுமா, இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அவங்க மேனிஃபெஸ்டோல இன்னும் என்ன இருக்குன்னா, விளையாட்டுத்துறையில கூட மத அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஒரு வீரன் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வேர்வை சிந்தி பயிற்சி எடுத்த பிறகுதான் ஒரு வீரனாகிறான். வாழ்க்கையில 15-20 வருஷம் அதற்காகவே அவன் அர்ப்பணிக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீ இந்த குடும்பத்துல பிறந்திருக்க, அதனால உனக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, அந்த குடும்பத்துல பிறந்திருக்க, அதனால அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றாங்க. இது எப்படி நியாயமாகும்? இப்படிப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்டோல தைரியமா எழுதுறாங்க பாருங்க. இப்படி ஒரு நாட்டை நடத்த முடியுமா? எங்களுடைய கொள்கை அனைவரின் ஒத்துழைப்பு, அனைவரின் முன்னேற்றம். ஆனா மோடி அவர்களே, இதுவரைக்கும் கான் மார்க்கெட் கும்பல்னு பேரை சொல்லி இவ்வளவு வெளிப்படையா பேசுற தைரியம் இதுவரைக்கும் யாருக்கும் இருந்ததில்ல. அதாவது என்ன நினைச்சு முன்ன பின்ன அழறதுக்குன்னு யாரும் இல்ல. நான் நாட்டுக்காக வாழ்றேன், நாட்டுக்காகத்தான் போராடுறேன். என்னுடைய ஒவ்வொரு நொடியும் இந்த நாட்டுக்காக மட்டும்தான். அது வீணா போக நான் விட மாட்டேன். என்னோட ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன். அதனால ஒரு நொடி கூட நான் வீணாக்க விடவே மாட்டேன். அதனால தவறு நடக்குதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நேத்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. அதாவது 9,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள்ல அதுல பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இடஒதுக்கீட்டை நீக்கிட்டாங்க. சிறுபான்மையினர் நிறுவனம்ன்ற பேரை வச்சு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை பிரைவேட்டைசேஷன் பண்ணாலே காங்கிரஸ் தலைவர்கள் குரலை உயர்த்துறாங்க. நீங்க பிரைவேட்டைசேஷன் செய்யறதுக்கு காரணம் எஸ்சி, எஸ்டி ஒதுக்கீடெல்லாம் போயிடுன்னு சொல்றாங்க. தலித் மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க 9,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கோட்டாவையே முடிச்சிட்டீங்க. இந்த கேள்வியை நான் கேட்டா இந்த கான் மார்க்கெட் கும்பல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மோடி இடது காலை எதுக்கு முதல்ல வச்சாரு, வலது காலை ஏன் வைக்கலன்னு விவாதம் நடக்கும். அதுக்காக ஒரு வாரம் முழுக்க நாட்டோட நேரத்தையே வீணாக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இடஒதுக்கீட்டை காப்பாத்தணும்னு அவங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன் அமைதியா உக்காந்துருக்காங்க? அதனாலதான் நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு ஈகோ சிஸ்டம். அவங்களோட தவறுகளை மறைச்சு நல்லதை மட்டும் காட்டுறாங்க. மத்தவங்களோட நல்ல விஷயத்தை கூட கெட்டதா மாத்தி காட்டுற முழு பலத்தையும் பயன்படுத்துது. அத பத்தி நம்ம நாட்டை எச்சரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலயும் தோத்ததுக்கு அப்புறம் நீதித்துறைய ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீதித்துறையில போய் உட்காந்துகிட்டு அங்க இருக்கிறவங்கள பரபரப்பா ஆக்கணும், நிலைமைய மாத்த முயற்சி பண்றது. இது நாட்டுக்கே கவலை தரக்கூடிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு திறமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. இது ஜனநாயக நாடு. தேர்தல்ல போட்டியிடுங்க, பாராளுமன்றத்துக்கு வாங்க, கருத்தை சொல்லுங்க. அரசு தவறு செஞ்சா எதிர்த்து கேளுங்க. அதற்கான வழிமுறைகள் இருக்கு. ஆனா அதை செய்ய மாட்டாங்க. வெறுமனே குழப்பத்தை உருவாக்கணும். இப்போ மம்தா சகோதரி இடஒதுக்கீடு தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க மோடி அரசியலமைப்பை மாத்திருவாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்திரா அவர்கள் நான் ஹைகோர்ட் தீர்ப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாரும் அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு தேர்தல்ங்கிறது ஜனநாயகத்தின் புனிதமான நடைமுறையில அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு கருவிதான். அவங்களுக்கு ஜனநாயகத்து மேலையும் வாக்காளர்கள் மேலையும் அரசியலமைப்பு மேல நாட்டின் சட்ட விதிகள் மேலையும் மரியாதை இல்ல. அதனாலதான் என்ன குடும்ப அரசியலை எதிர்த்து பேசுறேன்ல. ஏன் பேசுறேன்? ஏன்னா ஜனநாயகத்துல இருக்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் குடும்பத்தை நம்பி அரசியல் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் வரும். அந்த கூட்டத்துல இருக்கிற பலர் ஒரு தொகுதிக்கு போய் இனிமே என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? இது என்ன மாதிரி ஜனநாயகம்? யார் ஜெயிக்கணும்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது அவங்க அப்பாவோட தொகுதின்னு சொல்றாங்க. கேள்வி அதுதான். அவங்க ஆல்பம் தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டி காலத்திலேருந்து ஆல்பம் ஆரம்பிக்குது.